நீட்ல மினிமமா 10 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா 40 மார்க்ஸ் எப்படி நம்ம வாங்குறதுங்கிற அந்த சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதோட கண்டினியூஷன் வீடியோ இது. இப்ப பாக்குறது வந்து நியூக்ளியை அப்படிங்கிற சாப்டர். இதுல வந்து பாருங்க 13.3 சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் என்ன அப்படிங்கறதா இந்த கான்செப்ட். ரூதர்ஃபோர்ட் என்ன பண்றாரு அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அதாவது ரூதர்ஃபோர்ட் postulated and established the existence of nucleus இருக்கு அப்படிங்கறத சொல்லி அதை ப்ரூஃப் பண்றாரு ரூதர்ஃபோர்ட். இவர் என்ன பண்றாருன்னா இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கெய்கர் அண்ட் மாஸ்டன் இவங்க கிட்ட சொல்லி என்ன பண்றாருன்னா ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கறது பண்றாரு. இவரு ஆல்பா பார்ட்டிகல்ஸ் போய் கோல்டு ஃபாயில்ல பட்டு அது ஸ்கேட்டர் ஆகுது. இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஆல்பா பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி எவ்வளவுனா 5.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதை யூஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், அதாவது ஆல்பா பார்ட்டிகிள் இந்த கோல்டு நியூக்ளியஸ்க்கு கிட்ட எவ்வளவு தூரம் போக முடியுதுன்னா 4.0 into 10⁻⁻14 மீட்டர் இவ்வளவு டிஸ்டன்ஸ் கிட்ட போக முடியுது. சரியா? அப்ப சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் என்ன? அதை விட கம்மியா தான் இருந்தாகணும். அப்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சை விட சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கம்மி தான் அப்படிங்கிறது இல்லது தெரியுது நமக்கு. இப்ப ஆல்பா பார்ட்டிகளோட எனர்ஜி ஒருவேளை greater than 5.5 எலக்ட்ரான் வோல்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது இன்னும் கிட்ட வருது. சரியா? அப்ப R0 is less than 4 into 10⁻⁻14 மீட்டர். இப்ப கிட்ட வருது. ஆனா அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும்? ஸ்கேட்டரிங்ல ஒரு டிஃப்ளெக்ஷன், அதாவது ஸ்கேட்டரிங் வந்து அஃபெக்ட் ஆகுது. அட் சம் பாயிண்ட் ஸ்கேட்டரிங் அஃபெக்டட் பை ஷார்ட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இது வரைக்கும் அது டிஃப்ளெக்ட் ஆனது எதனால அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ்னால. கூலும் ஃபோர்ஸ்னா என்ன? ஆல்பா பார்ட்டிகளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, கோல்டு நியூக்ளியஸ்க்கும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதனால டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அதையும் தாண்டி கிட்ட வரும்போது ஸ்கேட்டரிங் இப்ப அஃபெக்ட் ஆகுது. சரியா? இப்ப எதனால அஃபெக்ட் ஆகுதுன்னா ஷார்ட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால அது அஃபெக்ட் ஆகுது. அப்ப இட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ரூதர்ஃபோர்ட் கால்குலேஷன். அப்ப ரூதர்ஃபோர்ட் கால்குலேஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, எதை பேஸ் பண்ணிருக்குன்னா கூலம்ஸ் ஃபோர்ஸ். இது வந்து என்ன? பேஸ்ட் ஆன் த பியூர் கூலும் ஃபோர்ஸ் between the positive charge of the alpha particle and positive charge of the gold nucleus. அதனாலதான் வந்து என்ன இங்க கூலும் ஃபோர்ஸ் இது அஃபெக்ட் பண்ணல, அது இல்லாம வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சு. அந்த அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் ஷார்ட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப டிஸ்டன்ஸ் at which the deviation set can be inferred as the nuclear size. அப்ப எவ்வளவு கிட்ட போகும்போது அது வந்து அந்த ஸ்கேட்டரிங்ல அந்த டிஸ்டர்பன்ஸ் நடக்குதோ, அந்த டிஃப்ளெக்ஷன் நடக்குதோ, அதை வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம நியூக்ளியர் சைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்றாங்க, இதே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்றாங்க, எலக்ட்ரான்ஸை ப்ரொஜெக்டைலா யூஸ் பண்றாங்க. வந்து படக்கூடிய பார்ட்டிகிள் வந்து ஆல்பா பார்ட்டிகிள் பதிலா எலக்ட்ரான் யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஆல்பா பார்ட்டிகளை விட கம்பேர் பண்ணும்போது சைஸ் ரொம்ப கம்மி. ஆல்பா பார்ட்டிகல்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். அதோட சைஸ் பாருங்க எவ்வளவு பெருசு. அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்றாங்க, எலக்ட்ரான் யூஸ் பண்றாங்க. அதோட சைஸ் ரொம்ப கம்மி கம்பேர் டு ஆல்பா பார்ட்டிகல். ஆல்பா பார்ட்டிகல் பாசிட்டிவ்லி சார்ஜ், ஆனா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். அப்ப எலக்ட்ரானை டார்கெட்டா யூஸ் பண்ணி இங்க கோல்டுக்கு பதிலா வெவ்வேறு டார்கெட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டார்கெட் வந்து வேரியஸ் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. பண்ணும்போது சைஸ் ஆஃப் த வேரியஸ் எலிமெண்ட்ஸ் அக்யூரேட்லி மெஷர்ட். இந்த எலக்ட்ரான்ஸும் போய் என்ன ஆகுது, ரொம்ப கிட்ட போய் அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. அப்ப அது எவ்வளவு கிட்ட போகுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதான் நியூக்ளியர் சைஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு எலிமெண்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நியூக்ளியர் சைஸ் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அப்ப நியூக்ளியர் மாஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். நியூக்ளியர் மாஸ் நம்பர் A has the radius. அதோட ரேடியஸ் என்ன? R is equal to R0 into A⁻1/3. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இப்போ இதுல R0 அப்படின்னா என்ன? 1.2 into 10⁻⁻15 மீட்டர். 1.2 into 10⁻⁻15 மீட்டர். இது 1.2 ஃபெர்மி அப்படின்னு சொல்லலாம். அப்ப 1 ஃபெர்மினா என்ன? 10⁻⁻15 மீட்டர். அதான் வந்து என்ன சொல்றோம், 1 ஃபெர்மி அப்படின்னு சொல்றோம். அப்ப வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? வால்யூம் அப்படின்னா V equal to 4/3 pi R³ அப்படின்னு சொல்றோம். ஆனா R is proportional to A⁻1/3 னா R³ is proportional to A அப்படிங்கிற வரும். அப்ப வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் என்ன? which is directly proportional to R³ which is proportional to mass number A. அப்ப மாஸ் நம்பர் அதிகமா இருக்கு அப்படின்னா வால்யூம் அதிகமா இருக்கும். சரியா? அப்ப டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அது லைட்டர் நியூக்ளியவா இருந்தாலும் சரி, ஹெவியர் நியூக்ளியவா இருந்தாலும் சரி, டென்சிட்டிங்கிறது மாறாது. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஹைட்ரஜன் கொடுக்குறாங்க, யுரேனியம் கொடுக்குறாங்க. ஹைட்ரஜன் லைட்டர் பார்ட்டிகிள், அதுக்கு டென்சிட்டி கம்மி. யுரேனியம் வந்து என்ன, ஒரு ஹெவியான பார்ட்டிகிள், அதுக்கு டென்சிட்டி அதிகம். அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டோம்னா அது தப்பு. எல்லா பார்ட்டிகிளுக்குமே டென்சிட்டி ஒண்ணுதான். அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் தான் டிஃபர் ஆகுது. ஓகே, அப்ப டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ்
basis constant, it is independent of the mass number A. Okay, இப்ப density of nuclear matter எவ்வளவு இருக்கு? 2.3 into 10 power 17 kilogram per meter cube. இத பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்டிருக்காங்க, இத பேஸ் பண்ணியும் கேட்டிருக்காங்க. சரியா? இத நல்லா பாத்துக்கோங்க. இந்த வேல்யூ நீங்க எந்த நியூக்ளியஸ்க்கான டென்சிட்டி கொடுத்தாலும் சரி, அயன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். எந்த டென்சிட்டியா இருந்தாலும் சரி, நமக்கு அதோட வேல்யூ வந்து என்ன வரும்? 2.3 into 10 power 17 kg per meter cube. நீங்க நியூக்ளியர் டென்சிட்டின்னு கேட்டா நீங்க வந்து என்ன எந்த டெரிவேஷனும் போட தேவையில்ல. ஃபைனலா இந்த வேல்யூ சூஸ் பண்ணி போயிடலாம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து பாருங்க 10 power 3 kilogram per meter cube. இதோட கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸ்க்கான டென்சிட்டி பாருங்க எவ்வளவு டைம்ஸ் அதிகமா இருக்குன்னு. ஓகே, ஏன் அவ்வளவு டென்சிட்டியா இருக்கு அப்படின்னா ஆட்டமோட எல்லா மாசும் வந்து என்ன அந்த நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கு. அதனால அதோட மாஸ் வந்து அவ்வளவு அதிகமா இருக்கு. சரியா? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் இஸ் எம்டி. ஆல் த மாஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் த நியூக்ளியஸ். சோ இட் ஹஸ் this much of density. Okay, for example 13.1 இதுல என்ன கொடுத்திருக்காங்க? mass of iron nucleus கொடுத்திருக்காங்க 55.85 atomic mass unit. அதோட mass number கொடுத்திருக்காங்க 56. nuclear density கேக்குறாங்க. nuclear density தான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி 2.3 into 10 power 17 kilogram per meter cube ன்ட்டு. அது நீங்க இந்த கால்குலேஷன் வந்து எப்படிங்கற தெரிஞ்சுக்கோங்க. எல்லா நியூக்ளியஸ்க்குமே இதுதான் டென்சிட்டி. ஓகே, இப்போ mass of the iron என்ன 55.85 atomic mass unit. atomic mass unit என்ன பண்றோம்? கிலோகிராமா மாத்துறோம். அப்ப 1.66 into 10 power minus 27 kg ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இது kg ல கிடைச்சிடும். இதோட வேல்யூ 9.27 into 10 power minus 26 kg. இப்போ நியூக்ளியர் டென்சிட்டினா என்ன? மாஸ் per வால்யூம். மாஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நியூக்ளியானுக்கான வால்யூம் எவ்வளவு? 4/3 pi r cube. r ஓட வேல்யூ தான் என்ன சொன்னோம்? 1.2 ஃபெர்மீன். 1.2 into 10 power minus 15. அப்ப 4/3 pi r cube into எவ்வளவு நியூக்ளியன் மாதிரி இருக்கு? 56 நியூக்ளியான்ஸ் இருக்கு. அத போட்டு டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்குது? 2.29 into 10 power 17 kilogram per meter cube. இதான் 2.3 into 10 power 17 kilogram per meter cube னு சொல்லலாம். சரியா? எப்படி இந்த வேல்யூ வந்திருக்குன்னு தெரியுதா? ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். நீங்க வந்து என்ன நியூக்ளியர் டென்சிட்டினா இந்த வேல்யூவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். அடுத்த கான்செப்ட் என்ன? 13.4. அதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா அவரோட மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் படி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி என்ன சொல்றாருன்னா மாஸ்க்கும் எனர்ஜியும் அதுக்கான ஒரு ஈக்குவலன்ஸ் கொடுக்குறாரு. மாஸை எனர்ஜியா பார்க்கலாம் அப்படிங்கறத இவரோட ஐடியா. ஐன்ஸ்டீன் from his special theory of relativity mass is another form of energy அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாஸ் வந்து என்ன எனர்ஜியா நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. டோட்டல் மாஸ் பிஃபோர் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப்டர் ரியாக்ஷன் சொல்லலாம். டோட்டல் எனர்ஜி பிஃபோர் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ஆஃப்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதான் என்ன சொல்றாங்க? மாஸ் அண்ட் எனர்ஜி ஆர் செப்பரேட்லி கன்சர்வ்டு. தனித்தனியா அதை வந்து என்ன கன்சர்வ்டு அப்படிங்கறது சொல்லலாம். ஆனா இவரோட கான்செப்டுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்றோம்? மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் படி மாஸ் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜின்னு சொல்றோம். அப்ப இவரோட மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படின்னா என்னன்னா E ஈக்குவல் டு mc ஸ்கொயர். ஒரு மாஸ் இருக்கு, அத லைட் வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணி அந்த மாஸோட மல்டிப்ளை பண்ணா அந்த எனர்ஜி என்னங்கிறது கிடைச்சிடும். சரியா? இப்ப E ஈக்குவல் டு mc ஸ்கொயர். பாருங்க எக்ஸாம்பிள் 13.2 இந்த மாடல்ல நிறைய தடவை क्वेश्चन கேட்டிருக்காங்க. 2020ல கூட நீட்ல இந்த क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஆனா அந்த வேல்யூ மட்டும் மாறி பாத்துக்கோங்க. இப்ப என்ன கேக்குறாங்க? கால்குலேட் தி எனர்ஜி ஆஃப் 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். 1 கிராம் சப்ஸ்டன்ஸ்க்கான எனர்ஜி என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிராம் என்னவா மாத்தணும்? கிலோகிராமா மாத்திக்கணும். நம்ம பண்ற தப்பு 1 அப்படியே போட்டுருவோம். சரியா? அப்ப கிலோகிராமுக்கு கன்வர்ட் பண்ணுவோம். அப்ப 10 power minus 3 kg. c ஸ்கொயர்னா என்ன? 3 into 10 power 8 the whole square போட்டு மல்டிப்ளை பண்ணா 9 into 10 power 13 ஜூல். சரி, அப்ப 1 கிராம் மாஸ்க்கான எனர்ஜி எவ்வளவு? 9 into 10 power 13 ஜூல்ஸ். ரொம்ப அதிகமான எனர்ஜி. அதனாலதான் வந்து என்ன பண்றோம்? நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு அது ரெடி பண்ணி அதுல இருந்து எனர்ஜி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? மத்ததை விட இதுல வந்து கம்மியான மாஸ்ல அதிகமான எனர்ஜி கிடைக்கிறதா இதுக்கான ரீசன். இப்ப எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா மாஸ் எனர்ஜி ரிலேஷன் இஸ் அச்சீவ்ட் இன் தி ஸ்டடி ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன். அப்ப நியூக்ளியர் ரியாக்ஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸை நம்ம வெரிஃபை பண்ணலாம். சரியா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல என்ன பண்ண முடியும்? அந்த மாஸ் இஸ் கன்சர்வ்டுன்னு சொல்லலாம், எனர்ஜி இஸ் கன்சர்வ்டுன்னு சொல்லலாம். ஆனா இந்த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸை நியூக்ளியர் ரியாக்ஷனை வச்சு தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும். இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல எதெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியான்ஸ். நியூக்ளியான்ஸ் என்ன? நியூக்ளியேக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், புரோட்டான், நியூட்ரான், இதெல்லாம் நியூக்ளியே. அயன் நியூக்ளியஸ், அதே மாதிரி வந்து கோல்டு நியூக்ளியஸ் இதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி நியூக்ளியே. அப்புறம் எலக்ட்ரான்ஸ் அண்ட் அதர் ரீசென்ட்லி டிஸ்கவர்டு பார்ட்டிகல்ஸ். இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் நிறைய டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகும். சரியா? அப்ப இந்த மாதிரியான ரியாக்ஷன்ல டோட்டல் இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபைனல் எனர்ஜின்னு சொல்லலாம். இங்க எனர்ஜி அப்படிங்கிறது மாஸையும் தான் சேர்த்து இன்க்ளூட் பண்றோம். இங்க எனர்ஜி இன்க்ளூட்ஸ் மாஸ் ஆல்சோ. ஏன் நம்ம இப்ப பார்த்தது வந்து மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். அப்ப டோட்டல் எனர்ஜினா இங்க எனர்ஜிங்கிறது நமக்கு மாஸும் இன்க்ளூட் ஆனதுதான்.
அப்போ டோட்டல் எனர்ஜி பிஃபோர் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ஆஃப்டர் ரியாக்ஷன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பைண்டிங் எனர்ஜியை பத்தி நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மாடர்ன் பிசிக்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.